கந்தவேல் 9வது வகுப்பு மாணவன். அவன் தினமும் அவனோட சொந்த ஊர்ல இருந்து சின்னாளப்பட்டியில இருக்கிற அவனோட பள்ளிக்கூடத்துக்கு நண்பர்களோட பேருந்துல தான் பயணம் செய்வான். அன்னைக்கு லேசா மழை தூறிட்டு இருந்தது. பேருந்துல பயங்கர கூட்டம். கந்தவேலும் நண்பர்களோட அ பேருந்துல அவசரமா ஏறினான். ரூ. 5 தாள ஒண்ணு நீட்டிட்டு, "சின்னாளப்பட்டி ஒண்ணு" அப்படின்னு சொன்னான் கந்தவேல். நடத்துனரும் பயண சீட்ட குடுத்துட்டு, மீதி பணத்தையும் அவன் கையில திணித்துவிட்டு, "டிக்கெட், டிக்கெட்ன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. என்ன ஆச்சரியம்! நடத்துனர் கொடுத்த மீதி பணத்துல ரூ. 4.20க்கு பதிலா ரூ. 9.20 இருந்தது. ரூ. 5 வந்து அதிகமா இருந்தது. தனக்கு கிடைச்ச ரூ. 5 வந்து நடத்துனர்கிட்டயே குடுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக சார் அப்படின்னு கூப்பிட்டான். ஆனா, அது அவர் காதுல விழவே இல்ல. திடீர்னு அவனுக்கு ஒரு மனமாற்றம். இத ஏன் நம்ம குடுக்கணும்? நாம என்ன திருடவா செஞ்சோம்? இல்ல ஏமாத்த செஞ்சோமா? இது அவரோட கவனக்குறைவு தானே. இதனை ஏன் நம்ம குடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள். அதனால தான் நம்மளுக்கு ரூ. 5 வந்து எக்ஸ்ட்ராவா அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, நம்மளுக்கு புடிச்சதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே வந்து பேருந்துல இருந்து கீழ இறங்கிட்டான். இரவு 7 மணி இருக்கும். கந்தவேல் வீட்டு பாடம் படிச்சு கொண்டிருந்தான். வெளியில மழை பெஞ்சுட்டு இருந்தது. "ஏய் பொன்னம்மா, கொடைய எடு. வெளிய கடை வரைக்கும் போயிட்டு வரேன்" என்று கந்தவேலின் தந்தை ராமசாமி தன் மனைவியிடம் சொன்னாரு. "கந்தவேலு, பள்ளிக்கூடத்துக்கு கொடை கொண்டு போனியே, எங்கடா?" கந்தவேல் திருதிருவென முழிச்சான். எங்க வச்சோன்னு சுத்தமா உனக்கு ஞாபகமே இல்ல. காலையில வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது நம்ப கொடைய எடுத்துட்டு தான் போனோம். பேருந்துலருந்து கீழ இறங்கும்போது கொடை நம்மகிட்ட இல்லவே இல்ல. அப்ப கண்டிப்பா பேருந்துல தான் நம்ப கொடைய மறந்து வச்சுட்டு வந்திருப்போம்ன்னு சொல்லி அவனுக்கு தெளிவா அப்போ கந்தவேல் நெனச்சான், கொடைய யார் பார்த்தாங்களோ, எடுத்தவங்களுக்கு அது தங்களோடது இல்ல அப்படின்னு நல்லா தெரியும்ல. அப்ப ஏன் அத எடுத்து வச்சுக்கணும்? இல்ல நம்பளுக்கு வந்து குடுக்க போறாங்களா? நாம்பளே ஒரு ரூ. 5க்காக நியாயமற்றதா நடக்கும்போது, மத்தவங்க நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பில்ல. அப்படின்னு அவன் செய்த தவற அவனே நெனச்சு பார்த்து ரொம்ப வெட்கம் தல குனிஞ்சான். நாம முதல்ல மத்தவங்க நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னா, நாம முதல்ல நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது காந்தியடிகள் சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மறுநாள் காலை பேருந்துல ஏறும்போது, "தம்பி இந்த கொடை உன்னோடதா?" என்று அந்த நடத்துனர் அருகில் வந்து கேட்டாரு. "ஆமா சார், இது என்னோடது தான்" அப்படின்னு தங்கவேல் சொன்னான். "நீ நேத்து உன் ஸ்டாப்லருந்து கீழ இறங்கும்போதே உன் உன் சீட்ல இந்த கொடைய நான் பார்த்தேன். உன்ன கூப்ட்டு குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா உனக்கு காதே கேட்கல. எப்படியும் நீ அடுத்த நாள் இந்த பேருந்துல தான் வருவேன்னு தெரிஞ்சு, உனக்காக நானு காத்துட்டு இருந்தேன் குடுக்கறதுக்கு" அப்படின்னு சொல்லம்போது, கந்தவேல் தன்னோட செயல நெனச்சு ரொம்ப வெட்கம் தல குனிஞ்சான். காந்தியடிகள் சொன்ன தனி மனிதன் ஞானயம், நேர்மை இவர்கிட்ட இருக்கிறத பார்த்தான். ஆனா நம்பகிட்ட அது இருக்கான்னு சொல்லி, தன்னோட தப்ப வந்து அவன் உணர்ந்துட்டான். தமக்கு சொந்தமில்லாத எந்த ஒரு பொருளையும் நாம வச்சுக்க கூடாது. நம்ம நியாயமாவும், நேர்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதையிலருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நன்றி.